ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம வயர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வயர்ஸில் எக்கச்சக்கமான வயர்ஸ் இருக்குது. நம்ம சும்மா போய் கூகுளில் டைப் பண்ணால் அது எவ்வளோ வயரை தூக்கிட்டு வரும் தெரியுமா? ஆனால் இப்போ நமக்கு தேவையான பர்பஸ்க்கு எதை செலக்ட் பண்ணுறது, எந்த வயர் கரெக்டான வயராக இருக்கும் அப்படின்றத எப்படி செலக்ட் பண்ணுறது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வயர்ஸை ஃபஸ்ட்டு 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று ஸ்டாண்டர்ட் வயர் கேஜ், இதுதான் பெரும்பாலும் யூஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் வயர் கேஜை யூஸ் பண்ணி இதுக்கு இத்தனை ரேட்டிங்னு ஒரு கிராஃப் இருக்குது. அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு என்ன ரேட்டிங் தேவையோ அந்த வயரை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஒரு டைப். இன்னொரு டைப் mm², அதாவது ஒரு கடையில் போனோன்னா 1.5 ஸ்கொயர் mm வயர் கொடுங்க, 1 ஸ்கொயர் mm வயர் கொடுங்க, 2.5 ஸ்கொயர் mm வயர் கொடுங்க. பொதுவாக இந்த 3 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம வீட்டில எல்லாம் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் 16 ஆம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கிற ரெஃபரன்ஸ் பார்த்தாலே தெரியும், மேக்ஸிமம் 16 ஆம்ஸ் வந்து 1.5 ஸ்கொயர் எம்எம்ஏ ரீச் பண்ணிடுது. அதனால அந்த வயரை யூஸ் பண்ணியே நமக்கு தேவையான பவரை எடுத்துக்கலாம், கரண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ வயரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வயரில் எவ்வளோ நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு வயர்னால் என்னன்னு பார்த்துருவோம். ஒரு இன்சுலேட்டர் ப்ளஸ் ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டர் வந்து மல்டி செட் கண்டக்டர், மல்டி ஸ்டாண்ட் லீனியர் கண்டக்டராக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சில வயர்லெல்லாம் ஒரே ஒரு கம்பி மட்டும்தான் போகும், அது வந்து பார் கண்டக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில வயரில் 2 கம்பியும் போகும், 220, 320 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த 20 அப்படின்றது தான் இந்த வயர் கேஜோட அளவை சொல்கிறாங்க. இந்த 20 இருக்க இதில் வந்து 2 ஸ்டெட் இருக்கும். இப்போ இந்த வயரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட கரண்ட் ரேட்டிங்கை முடிவு பண்ணணும். நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத இந்த ரெஃபரன்ஸ் மெத்தடில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த 1.5 ஸ்கொயர் mm இருக்க வயர் மூலமாக 20 ஆம்ஸை எடுத்துக்க முடியும். இப்போ கரண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மள்கிட்ட வீட்டில் ஒரு ஃபேன் இருக்குது, 60 வாட்ஸ் வச்சுக்குவோம். ஒரு டிவி இருக்குது, அது வேரி ஆகும், அதையும் ஒரு 60 வாட்ஸ் வச்சுக்குவோம். சரி, ஃபேன் ஒரு 60 வாட்ஸ், டிவி ஒரு 60 to 100 இருக்கும். நம்ம மேக்ஸிமமே வச்சுக்குவோம், 100 வாட்ஸ் வச்சுக்குவோம். அப்புறம் அந்த இதில் ஒரு 30 வாட்ஸ் இல்லை 40 வாட்ஸுக்கு ஒரு பல்பு இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு 100 வாட்ஸுக்கான ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஓகே, டோட்டல் எவ்வளோ இருக்குதுன்னா 300 வாட்ஸ் வருது, 300 வாட்ஸ். இதை இந்த ரூமுக்கு வயரிங் பண்ணுறதுக்கு 300 வாட்ஸ் இருக்குது. அந்த ரூமுக்கு வயரிங் பண்ணுறதுக்கு என்ன வயரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதை ஆம்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். டிவைட் 230 அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை ஆம்ஸ்ன்னு தெரிஞ்சு போயிடும். ஓம்ஸில் தான் 1.3043, அதாவது 1 ஆம்ஸ் 1.5 ஆம்ஸ் பக்கத்தில் வருது. இப்போ நம்ம இங்கே இருக்க வயர்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1 ஸ்கொயர் எம்எம்ல பார்த்தாலும் 13லேருந்து மினிமம் 10லேருந்து 16 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். 1 எடுத்தாலும் 20 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். இந்த ரேட்டிங்கை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த சார்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒவ்வொரு தடவையும் வயரை செலக்ட் பண்ணும்போது இந்த சார்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் செக் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இந்த வோல்டேஜ் ட்ராப்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வோல்டேஜ் ட்ராப் எதுக்காக, இது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதாவது mm² கூட வோல்டேஜ் ட்ராப் குறைஞ்சிக்கிட்டே வரும். இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இந்த வோல்டேஜ் ட்ராப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப தூரம் வயரை எடுத்துகிட்டு போகும்போது இந்த வோல்டேஜ் ட்ராப் 44 இருக்கிறனால ரொம்ப தூரம் வயரை எடுத்துகிட்டு போகும்போது இந்த வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகி அது வந்து 230 வந்து 100 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த வோல்டேஜ் ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த வோல்டேஜ் ட்ராப் குறைக்கணுன்றதுக்காக இவங்க இந்த mm², அதாவது சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் வயரை செலக்ட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் கைஸ்.